வெல்கம் டு மாலாஸ் ஹெல்தி கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த மழை டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறது பார்க்கலாம். அது வந்து பொடலங்காய் செய்ய போகிறேன். பொடலங்காய் வந்து இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேன். 1 குழிக்கரண்டி வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி கரண்டி வந்து அரிசி மாவு. பொடலங்காய் சளி பிடிக்குன்றதுனால கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு, சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு. இது வந்து ட்ரையாக அப்படியே மிளகாவை மிக்சியில் அப்படியே நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். தண்ணிலாம் ஊற்றாத ட்ரையாக பொடி பண்ணி வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு சால்ட்டு. அவ்வளோதான். நம்ம எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் போடுறது வந்து ஃபஸ்ட்டு மைதா போட்டுக்கிறேன். அடுத்து வந்து கார்ன்ஃப்ளவரு, அடுத்து அரிசி மாவு, சில்லி ஃப்ளேக்ஸு, இது பெப்பரு. உங்களுக்கு தேவைன்னா முழுசாக பெப்பர் கூட போட்டுக்கலாம், இல்லை பெப்பர் வேணான்னா வெறும் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம். அடுத்து வந்து சால்ட்டு. ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். பஜ்ஜி மாவு ஸ்டேஜுக்கு கலந்துக்கலாம். இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாவை இந்த பதத்துக்கு நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ பொடலங்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதை மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டு எடுக்க வேண்டியது தான். இதே மாதிரி கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். இது மழை டைம் ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செய்து பாருங்க. இது கொஞ்சம் கலர் தேவைன்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் அது மாதிரி எதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே போடல. இதில் வெறும் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் மிளகுத்தூள் தான் போட்டிருக்கேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் அடுத்த ஈடு போடுறேன். இது வந்து பெப்பர் பவுடரு. நம்ம கோல்டு பிடிக்குன்றதுனால தான், குழந்தைங்க சளி பிடிக்குன்றதுனால தான் அதை போடுறது. இது நீங்கள் செய்து பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.